1929 வல்லாரநாயக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால் வந்து இலங்கைக்கான அரசியல் ஜாப்பை பற்றி பேசுகிற பொழுது அவர் முதல்வர் சொன்னார், சமஸ்தி அமைப்பிலான அரசியலமைப்பை கொண்டதாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் அது அடிப்படை. இப்ப நாங்கள் அதற்கு பிறகு நாங்கள் அதை ஆரம்பிக்கின்ற காலத்திலே கனஇடர்கள் இருந்தது. 48ஆம் ஆண்டு அவர்கள் பிரிந்து போன பிறகு 52ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆக தந்தை செல்வா உட்பட பலர் தோற்ற நேரத்தில் தந்தை செல்வா UNB காங்கிரஸ் தொகுதியிலே தோற்றவர். ஆனால் தன்யசிங்கம் அவர்களும் ராஜவிரோத கிழக்கிலே ராஜவிரோதம் அவர்களும் மட்டும்தான் வென்றார். ஆனால் 56ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி வடகிழக்கிலே அமோக வெற்றி பெற்றது. அந்த நிலையிலே நீங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த அம்பாறை மாவட்டத்துக்கும் நெருங்க தொடர்புடையதான விடயம். அந்த இலங்கை வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் பாராளுமன்றத்துக்கு காலடி வைத்தது தமிழரசு கட்சியின் படியிலே இருந்தார். அதை யாரும் மறந்து விடக்கூடாது. MM முஸ்தாபா 56ஆம் ஆண்டு தேர்தலில் நின்று வென்ற உடனே ஒரு ஆண்டிலேயே அங்கால போய் உடனே நீதிமன்றியாகினார். காரியப்பர் அவர்கள், MC அகமது அவர்கள், அங்கால முகமது அலி அவர்கள், மஜித் அவர்கள், இப்படி எல்லாரும் போற நேரத்தில் அவர்கள் கூட கட்சியில செய்வார்கள். ஆனால் வெற்றி பெற்ற உடனே அங்கால உடனே மாறி இருக்க போகிறார். இதுக்கு ரசீத் சரித் அவர்கள் ஒரு தொலிசியோடு சொல்லுவார். அதைத்தான் பிற்காலத்தில் தொண்டமானு சொன்னார். நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் கட்சி மாறுவதில்லை. நாங்கள் எப்பொழுதும் ஒரு பக்கம்தான், அதாவது அரசாங்க பக்கம். அரசாங்கத்துக்கு வர கட்சியெல்லாம் மாறி வருது என்றதான் இவர்களுடைய அடிப்படையான கொள்கை. இவர்களுடைய அரசியல் நிலப்பாடு இந்த தெளிவுதான் இருக்கின்றது. 61ஆம் ஆண்டு சத்தியாகிரக காலப்பகுதியிலே திருவோணமலையிலே 3 பிரதியாக இருந்த ஏகாம்பரம் அவர்கள் சரதியாக இருந்து சொன்னார். அவருடைய இடத்துக்கு தமிழரசு கட்சி முஸ்லிமான முகமது அலியைத்தான் நியமித்தது. தேர்தலில் நிற்கிறார். முகமது அலி வெற்றி பெற்று அடுத்த சில மாதங்களிலேயே கட்சி மாறியதால் போறார். ஒன்று இஸ்லாமி இவ்வளவு தூரத்துக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வந்த இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வா ஒரு காலம் தமிழர் என்று பேசுறவர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று தான் பேசுகிறார். அதற்கு மௌலானா சில காலங்களுக்கு இறப்பதற்கு சில காலத்துக்கு முந்தி கொழும்பிலே நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாக பிரமாட்சி பேசுகிறார். குறைந்த வயதிலே செனட்டரா வந்தவர் மசூர் மௌலானா. 35 வயது இருக்க வேண்டும். 35 வயது 3 மாதம். அந்த அப்படியான நிலையிலே முஸ்லிம் சகோதர கொடுக்கவன் வந்து தமிழரசு கட்சி கொடுத்தது. அந்த மௌலானா கடைசியாக பக்கத்தோடு இருந்து அங்கே போனார். ஆனால் அதுக்கு பிறகும் இந்த சம்மாந்துறை சில தொகுதிகளே நாங்கள் கண்டிடேட்டை முஸ்லிம் நாட்களை நிறுத்தினாங்கள், நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதன் சம்பந்தம் இப்போ என்ன சொல்கிறார் என்றால், இஸ்லாமியர்களை அழைத்து நாங்கள் சேர்த்து தாங்கள் இதை பாடம் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறார். நாங்கள் அது எந்த விதமான விருப்பம் விடவில்லை. வர எம்பியா வர வேணும், பிரேசபைக்கு வர வேணும், உறுப்பினராக வர வேணும் என்று எல்லாம் வரக்கூடாது. ஒரு நிதானமாக நீங்கள் பேலன்ஸாக நீங்க போகக்கூடிய ஒரு நிலப்பாட்டுக்கு நீங்க வருவீர்கள். ஒரு பதவி முகத்தோடு இல்லை, கொள்கை பற்றுணர்வோடு இனப்பற்றோடு நாங்கள் இதை போவோம். இந்த இளைஞர்களை பற்றியெல்லாம் நாங்கள் உச்சரிக்கின்றோம். இலங்கை சுதந்திரம் அடைந்த காலங்களிலே, ஆரம்ப காலங்களிலே இந்த அரசியலில் ஈடுபட்ட அவ்வளவு பேருமே அந்த நேரம் அவர்கள் இளைஞர்கள் தான். தந்தை செல்வா செல்வதற்கு தவிர மிச்சதெல்லாம் இளமாக்கள் தான். அவர்கள் எல்லாம் போராடி வந்து கடைசியாக 30 ஆண்டுகளையும் இந்த ஆயுதம் போராட்டத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்களும் எல்லாம் இளைஞர்கள் தான். ஆனால் அந்த காலகட்டங்களிலே இந்த பதவிகள் ஒரு பொசிஷனை தேடி வாரது, அது எங்கே என்றாலும் ஒரு பொசிஷன் தேடுவதற்காகத்தான் அடிப்படை நோக்கம் என்ற சிந்தனை இருக்கவில்லை. அது கூட்டாக தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த தியாக சிந்தனையோடு அதில் பயணிக்கிறது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான இளம் சமூகம் தான் சூழலுக்கு தேவைப்படுகிறது. அப்படியான இளம் சமூகத்தை கொண்ட அமைப்பு ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பு முறைதான் எங்களுக்கு கை கொடுக்கிறது.